Today is a very special day, our country's Independence Day. This year we are celebrating 78th Independence Day. Do you know what Independence Day means? It means to be free to make our own choices and to live lives on our own terms and to be proud of who we are. A long time ago, our country was ruled by the British. August 15, 1947 is the date when India achieved its freedom from British colonial rule. We are lucky to have a free country where we can go to school and learn, play with our friends, speak our minds, but with freedom comes responsibility. We must respect our country and its symbol. Today is 15 August and we are celebrating 77 Independence Day. On this day, 1947, India became independent from the British rule. I am proud to be and I love my country very much. Jai Hind, Jai Bharata. Kamarajar was a dry, honorable, honest and dignified man. People loved him because he worked hard for our country and helped many people, especially kids, to go to school. He was born on July 15 to Kumarasamy and Sivagami Ammal. Kamarajar's government was called as Golden Period of Tamil Nadu. He opening of 6,000 schools. He introduced free education, free midday meal, all government schools. He also called Kingmaker of Tamil Nadu. Thank you. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய முதல் பெண் பேரரசி அவரது தந்தை செல்லமுத்து சேதுபதி, தாயாரின் முத்தாத்தாள் ஆவார். சிலம்பு, குதிரையேற்ற, வாள்வீச்சு போன்ற வீர கலைகளில் பயிற்சி பெற்றார். 1946 சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள முத்துவடுகு நாகனை மணந்து பட்டணத்தில் ராணியானார். சுதந்திர காற்று சுவாசிக்கப்பட உயிர்கள் மூச்சு காற்று நின்றது. உழைப்பாலும் உண்மையாலும் நாம் உயர்ந்து காட்டிடுவோம். அயல்நாடு அசந்து பார்க்கும். சுதந்திர தின கவிதை. பறக்கும் என் நாட்டுப்படி எங்களின் உயிர்நாடி, எங்கள் முன்னோர்கள் செய்த தியாகம் அதுவே இன்று எங்கள் வாழ்வுமானது. வெள்ளையனை அடித்து விரட்டியது வேங்கை புயலாக எங்களின் வீரத்தை போற்றும் எங்கள் தாய்நாடு. காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். காமராஜர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை ஏற்படுத்தினார். 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்றினார். கர்மவீர காமராஜர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி என பல பெயர்கள் உண்டு. இவர் 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். இவர் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காமராஜர் அக்டோபர் 5ஆம் தேதி மறைந்தார். நன்றி. சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் பிரதீட்சா. நான் 5ஆம் வகுப்பு மாணவி. காந்தியின் கால் தேய்ந்தது, பாரதியின் விரல் தேய்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயிறுகள் தேய்ந்தது, ஓடு ஓடு சுற்று உயிர்கள் தேய்ந்தது, தேய்ந்து தேய்ந்த ஆங்கிலேயமும் தேய்ந்தது, பல தியாகிகளின் உயிர்கள் தேய்ந்து தேய்ந்து பெற்ற சுதந்திரம் நம் சுதந்திரம். சுதந்திர போராட்ட வீரர் காந்தியடிகள் பற்றிய எனது நெஞ்சார்ந்த உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்கா ஆயுதமின்றி ஆதிக்கத்தை எதிர்த்து அந்நியனே அனைத்து அடிமைத்தனத்தை உடைத்து எறிந்து மகாத்மா என்று போற்றப்படுபவர் தான் நம் தேசிய தந்தை மகாத்மா காந்தி. என் தலைப்போ மகாத்மா காந்தி. 1869ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம்
போர்பந்தர் என்னும் இடத்தில் கரம்சந்த் காந்தி புத்தலிபாய் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அன்றைய நம் இந்திய கலாச்சாரத்தின்படி தனது 14வது வயதில் கஸ்தூரிபாயை மணந்தார். பின் லண்டன் சென்று சட்டம் பயின்று தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞரானார். இவரது இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாள் அல்ல. பல்வேறு தங்களின் உயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ஒரு புனித நாளாகும். 200 ஆண்டுகளாகவே சொந்த மண்ணிலே அடிமையாக வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது வெள்ளைக்காரர்களை வென்று நமக்கு சுதந்திரத்தை தேடித்தந்த தியாகிகளை வணங்குவோம். ஜெய் ஹிந்த். நன்றி. மகாகவி பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். பாரதியார் எட்டயபுரத்தில் டிசம்பர் 11, 1882 ஆண்டில் பிறந்தார். இவரது தந்தை சின்னசாமி ஐயர், தாயார் மீனாட்சி அம்மாள் ஆவார். இவருக்கு எட்டயபுரம் உள்ள பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக பல கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதி வெளியிட்டார். மகாத்மா காந்தி நமது தேச தந்தை ஆவார். மகாத்மா காந்தி அவர்கள் மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர். காந்தியடிகள் போர்பந்தர் என்ற ஊரில் பிறந்தார். சுபாஷ் சந்திர போஸ் மக்களால் நேதாஜி என்று அழைக்கப்படும். நேதாஜி அவர்கள் 1897 ஆண்டு ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற நகரில் பிறந்தார். வெள்ளைக்காரர்கள் அடிமைப்பட்டுவிட்ட இந்தியர்களை மீட்க போராட்டத்தில் பல போராட்டத்தில் ஈடுபட்டார். முதலில் இளைஞர்களை கொண்டு ராணுவ படை உருவாக்கினார். பிறகு பெண்களுக்காக ஜான்சி ராணி படையை உருவாக்கினார். கலந்த எல்லா போராட்டங்களும் வெற்றி பெற்ற போது வெற்றி பெற்றார். பிறகு 1945 ஆண்டு நடந்த விமான விபத்தில் அகால மரணம் அடைந்து யமனிடம் தோற்று போனார். அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் இந்த உலகம் விட்டு மறைந்த மக்களின் மனதில் அவர் புகழ் ஓங்கி ஒழிக்கும் என்று நான் சொல்கிறேன். நன்றி. Pandit Jawaharlal Nehru was a great leader. He was born on 14th November 1889. His father's name is Motil Nehru. His mother's name is Swarnaprani. He fought for Indians' freedom. He loved children very much. Children's fondly called Chacha Bhai. He was the first Prime Minister of India. His birthday is celebrated as Children's Day. உடலை தரையாக்கி, உதிரத்தை நீராக்கி, வீரத்தை மொழியாக்கி, உயிரை சுவடாக்கி, கட்டி எழுப்பப்பட்ட சுதந்திரத்தின் கோபுரம் எந்த உயிரினும் மேலான பாரத நாடு வாழ்க பாரதம். வியர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, செக்கிழுத்து, சிறைப்பட்டு, வதைப்பட்டு, மிதிப்பட்டு, தூக்கில் தொங்கி உயிரை விளையாக்க கொடுத்து போராடி வெள்ளையரிடம் வாங்கி சுதந்திரம் போற்றுவோம். தினம் தினம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரத் நாட்டுக்கொடி எங்களின் உயிர், நாடு எங்கள் முன்னோர்கள் செய்த தியாகம். அதுவே இன்று எங்கள் வாழ்வுமானது. வெள்ளையனை அடித்து விரட்டியது வேங்கை புயலாக எங்களின் வீரத்தை கூட்டும் எங்கள் தாய்நாடு. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர நன்னாள்களை போற்றுவோம். ஜெய் ஹிந்த். உதிரம் பல சிந்தி, இதயம் பல அந்நிய இருட்டில் அரக்கர் கூத்து இன்றோடு முடிந்த நாள். அரக்கர்களை வெளியேற்றிய நாள். அந்நியரிடமிருந்து நம் தேசத்தை கைப்பற்றிய நாள். நம் சுதந்திர நாள். ஆங்கிலேயரிடம் இருந்த அகிம்சை என்னும் அரைவழியில் வெற்றி வாகை சூட்டிய தினம்தான் சுதந்திர தினம். போராட்டங்களால் வீரர்கள் பல தன் உடல்களை வருத்தி தாயகத்திற்கு பெருமை தேடி தந்த தினம்தான் சுதந்திரம். அத்தகைய தன் தாய்நாட்டிற்காக தன் உயிர்களை அர்ப்பணிப்பும் செய்தவர்களை நினைவு கூறும் தினம்தான் சுதந்திர தினம். தன் வாழ்நாட்களை வலியுடன் கழித்தவர்களை நினைவு கூறும் தினம்தான் சுதந்திர தினம். அத்தகைய வீரர்கள் இன்று மாற்றம் நினைப்பது நியாயமில்லை என்று அவர்களின் போற்றி பெற்று கொடுத்தார். சுதந்திர தினத்தை பாதுகாப்பது வேண்டியது நமது கடமையாகும். காமராசர் அவர்கள்
அரசியல் விடுதலை வீரர் சத்தியமூர்த்தி ஆவார். ஒத்துழையாமை இயக்கம், அந்நியன், குடியேறு, சட்ட மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தில் முதல்வராக பணியாற்றினார். இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாற்றினார். இதனால் கல்வி கண்திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாற்றினார். இதனால் காமராஜரின் ஆட்சிக்காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. 1963 ஆண்டு அகில இந்தியா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். காமராஜர் அவர்கள் 1975 ஆண்டு அக்டோபர் 2 மறைந்தார். நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுவதும் போற்றுவோம். நன்றி. We are celebrating 78th Independence Day. On this day, I want to talk about my favorite freedom fighter, a woman of unparalleled courage and determination, Rani Lakshmibai. Her name is synonymous with bravery, patriotism, and the fight of freedom. Born in 1828, Rani Lakshmibai was destined for greatness. She was a queen, a warrior, and a symbol of hope for a nation struggling under British rule. When her husband Gangadhar Rao passed away, she refused to surrender to the British, who sought to annex Jhansi under the doctrine of lapse. With her famous word, "Meri Jhansi Nahi Dungi," she ignited a fire of resistance that would inspire a nation. She led her army into battle, fighting valiantly against the British, and though she faced failure, her spirit remained unbroken. Rani Lakshmibai's legacy extends far beyond her military campaign. She was a true leader who empowered her people and paved the way for the future generation of women leaders. உலகளவில் இந்திய மக்களை பிரபலப்படுத்திய இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கிருஷ்ணராவ் சத்யபாமா என்பவருக்கு 1866 மே மாதம் 9 மகனாக பிறந்தார். தம் இளம் வயதிலேயே தந்தை இறந்து விட்டதால் வேலைக்கு சென்று அதில் வரும் வருமானத்தில் படித்தார். அல்ல குறையாத அட்சய பத்திரம் தான் கல்வி. அத்தகைய கல்வியின் பெருமையாக உணர்ந்ததால் தான் மின்சாரமே இல்லாமல் தெருவிளக்கு ஒளியில் படித்தவர் கோகலே. பணம் இல்லாமல் பட்டினி கிடந்து கனவுகள் எல்லாம் பொடி போல சிதறி வறுமையினால் எழக்கூட முடியாமல் இருந்த போதிலும் ஒரு அன்பும் ஒரு துளி ஆதரவும் கிடைக்காதா என்று ஏங்கிய அவர் மும்பையில் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் செழுமையான ஆங்கிலேயருடன் பட்டப்படிப்பு முடித்து ஆங்கில அரசாங்கத்திடம் பணிபுரிந்தார். சுதந்திர தாகம் மேலோங்கிய காலத்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியை வரவேற்று ஆங்கிலேயரை வெளியேற்றம் செய்வதில் முனைப்பு காட்டிய பெருமை இவரையே சாரும். Today I'm here to speak a few words about Mahatma Gandhi. Mahatma Gandhi was a great freedom fighter of India. He was born on 2nd October 1869 in Parbandar, Gujarat. He is also known as Babu. His full name was Mohandas Karamchand Gandhi. In 1883, Gandhiji is married Kasturba Gandhi. His mother name was Puthlibai. His father name was Karamchand Gandhi. He was a great follower of peace, non-violence. His birthday is celebrated every year as Gandhi Jayanti. His contribution in Indian struggle is freedom struggle unforgettable. Was one of the greatest leaders and freedom fighters of India. He was born on 23 January 1897 in Cuttack, Orissa. His father's name was Janakinath Bose and his mother's name was Prabhavati Devi. Kumarasamy Kamaraj is commonly referred to as a Kamaraja. He was a politician on July 15, 1903
born in Tamil Nadu. In August this year, we are celebrating 78th Independence Day. Today is very important day. Independence Day is the greatest festival of remembrance. This day is a very proud day for every Indian. ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் நம் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேயரின் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைந்தது. பல தலைவர்களும் வீரர்களும் நமது உயிரையும் வாழ்க்கையையும் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். இந்த நேரத்தில் மகாத்மா காந்தி, நேதாஜி, வேலு நாச்சியார், பாரதியார், வ.உ.சி. போன்ற பல தலைவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். தேசிய கொடியை நெஞ்சில் சுமந்து அனைவரும் சொல்வோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஞானம் வளர உலகிற்கு திருக்குறள் வழங்கிய இந்தியா நாடே, கணிதம் ஓங்க உலகிற்கு பூஜ்யம் வழங்கியதும் இந்தியா நாடே, அறிவு கூர்மை வளர உலகிற்கு சதுரங்கம் வழங்கியது இந்தியா நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருந்து என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணந்தேனோ. உலகளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பல்வேறு இனம், மதம், மொழி என பல பிரிவுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மிகச் சிறந்த நாடு நம் இந்திய நாடு. உலகில் அதிகமாக சிலை வடிக்கப்பட்ட காந்தியை பெற்ற நாடு நம் இந்திய நாடு. பல திறமைசாலிகள் உலகில் முன்னணி நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் அமர வைத்த நாடு நம் இந்திய நாடு. மக்களால் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியை கொண்ட நாடு நம் இந்திய நாடு. சந்திரனை நிலையிற்கு அனுப்பி வெற்றி கண்டு உலகையே வியப்பில் ஆழ்த்திய நாடு நம் இந்திய நாடு. ராணி வேலு நாச்சியார் பற்றி கவிதை பேசுவது நான் பெருமிதம் கொள்கிறேன். வீரமங்கி வேலு நாச்சினே தமிழ் மண்ணின் உயிர் மூச்சு, வேட்க வைக்கும் முன் வாழ்வீச்சு, தரணி எங்கும் அதுவேதான் பேச்சு, சீமையாம் சிவகங்கை நடத்து சிறுபிள்ளையும் அறியாதோ உன் புகழ்ச்சியே, சீற்றம் கொண்டு அழைத்தாய் சில வஞ்சர்களின் சூழ்ச்சியே, ஆயுதங்கள் பல பயின்று உன் ஆளுமை அரங்கேற்றினாய் அந்நியருக்கு, பேரிக்க மட்டும் பெண் வாரிசு உன்னை பெற்றவருக்கு, படைகளத்திலிட்டு உன் பறைசாற்றினாய் இப்புவினிலே, பெருமையுடன் மாத்தட்டலாம் வீர பெண்ணினத்தின் அடையாளம் நீ என்றே, வாழ்க உன் புகழ் வையகம் உள்ளவரை. விருதுநகரின் வீரனே, வியக்க வைத்த விந்தையே, பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனே, ஏழைகளின் துணையவனே, மதிய உணவளித்த மனிதநேயமே, கரை வேட்டி கட்டிய போதும் கரைப்படியாத கைகளுடையவரே, உலகம் போற்றும் முத்தமரே, அவரே எங்கள் காமராஜரே. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். இளம் வயதில் காமராஜர் அவர்கள் தந்தையை இழந்துவிட்டார். குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது பள்ளி படிப்பை விட்டுவிட்டு
தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டு பற்றியும் வளர்த்து கொண்டார். அவையே அவரை விடுதலை போரில் ஈடுபட தூண்டின. பின் காங்கிரஸ் கட்சியில் தொண்டனாக சேர்ந்தார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் அடைபட்டார். 9 ஆண்டுகள் மக்களுக்காக அவர் சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954 முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். வ.உ.சி. சிதம்பரம் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். நாட்டு விடுதலையாக தன்னை மெழுகாய் உருக்கி கொண்டார் வ.உ.சி. சிதம்பரம். தியாகி வ.உ.சி. சிதம்பரம் அவர் இந்தியாவின் ஒட்டப்பிடாரத்தில் 1872 செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். இவர் தாயின் பெயர் கரமாயி அம்மாள், இவர் தந்தையின் பெயர் உலகநாதர். சுதந்திரம் என்றால் என்ன என்று வினவினால் பள்ளிகளில் கொடியேற்றி இனிப்பு வழங்குவதும் பொது விடுமுறையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அல்லது திரையரங்குகள், சினிமா போன்ற பொழுதுபோக்கு தான் அப்பா சுதந்திரம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று காந்தியின் வாக்கு கிணங்க புதுமையை ஏற்று விளங்கும் நம் இந்திய நாடு 21ஆம் நூற்றாண்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலரது குருதியால் வளர்த்து கண்ணீரால் காத்து விடுதலை நமக்கு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் கிடைத்தது. இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஒத்துழையாமை இயக்கம், தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் போன்ற இயக்கங்களை நடத்தினார். அவரது தலைமை கீழ் இந்தியாவின் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்தது. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. காந்தியடிகளை பற்றி அவரது மனிதநேயம், தனிமனித ஒழுக்கம், தேசப்பற்று, சத்தியம், அகிம்சை போன்ற சிறந்த கொள்கைகளை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நன்றி. வீரமங்கை வேலுநாச்சியார் இந்திய விடுதலைக்கு விதித்த முதல் ஆங்கிலேயரின் கொடியை இறக்கி அனுமான் கொடியை பறக்க செய்து சிவகையை மீட்டெடுத்த தாரகை ஆளுமையாம் பெண் சக்தி என்று மண்ணுக்கு உணர்த்தியவர். இந்தியா விடுதலைக்கு விதித்த முதல் பெண் பேரரசு வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். வெள்ளையனை எதிர்த்து வெட்டுவாளையும் வேல்காம்பியையும் எத்திய முதல் தமிழச்சி வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். Mohandas Karamchand Gandhi. His father's name was Karamchand and mother name was Putilibai. He is also known as Baba and father of our nation. He believed in simple living and high thinking. He was a devoted supporter of non-violence and peace. Wish you all a very happy Independence Day. India got freedom on this day in 1947. It is a national festival of India. I love my country very much. Thank you. எவ்வளவு பொண்ணு பொருளும் கொடுத்தான் என் தாய் நாட்டுக்கு ஈடு எதுவும் இல்லை. வாழ்க என் தாய் நாடு, வளர்க்க அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நன்றி.